செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுதிய ஒரு ஃபேமிலி நாவல் உறவின் கைதிகள். அந்த பகுதி கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 10 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 19. உஷாவின் தீட்சண்யமான தூண்டுதலுக்கு முன் கல்யாணி சகிப்புத்தன்மையின் எல்லையை கடந்து விரட்டப்பட்டு சுய கட்டுப்பாட்டை முற்றிலும் இழந்தாள். ஏன்னா ஏன்னா அவர் உன்னுடைய அப்பாடி, உன்னை பெத்த தகப்பனாரடி. உரத்த குரலில் இப்படி கத்திவிட்டு கல்யாணி முழுமையாக உடைந்து போனாள். கட்டிலின் மீது விழுந்து அடி வயிற்றிலிருந்து எழும்பி வந்த கதறல்களால் உடல் முழுதும் அதிர விம்மி விம்மி அழத் தொடங்கினாள் கல்யாணி. சிலை போல உஷா அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டாள். ஒரு கணம் உலகமே நின்றுவிட்ட மாதிரி ஒரு பிரமை உண்டாகியது. ஒரு வினாடி அவள் மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. அந்த பெருத்த அதிர்ச்சியை ஒரே அடியாக அவளால் உட்கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. உஷாவின் குரல் வெளிவந்ததும் யாரோ அவள் கழுத்தை நெரித்து பிடித்திருந்த மாதிரி அவள் குரல் சங்கடமாக ஒலித்தது. அம்மா, இப்ப நீங்க சொன்னீங்களே, அது பொய் தானே? உண்மை இல்லைன்னு சொல்லுங்கம்மா. ராஜீவை கண்டா உங்களுக்கு ஆகாது. அவரு மேல உங்களுக்கு ஏதோ வெறுப்பு. எப்படியாவது அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறத தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக இப்படி ஒரு குரூரமான பொய்ய சொன்னீங்க. அப்படித்தானேம்மா? சொல்லுங்கம்மா. நீங்க இப்ப சொன்னது பொய் தானே? பரிதாபமாக மீண்டும் மீண்டும் கெஞ்சி கேட்டாள் உஷா. இல்ல உஷா, இப்படிப்பட்ட விஷயத்துல பொய் சொல்லுவேன்னு நீ நம்புறியா? இது பொய் இல்லம்மா, உண்மை, முழுக்க உண்மைதான். ஆனா இது எப்படி உண்மையா இருக்க முடியும்? உரத்த குரலில் கதறினாள் உஷா. எங்க அப்பா செத்து போயிட்டாரு நீங்க தானே சொன்னீங்க. நான் பிறந்த சில மாசங்களுக்குள்ளேயே அவர் இறந்து போயிட்டதா சொன்னீங்களே என்கிட்ட. எங்க அப்பா உயிரோடு இருக்காருன்னா நீங்க ஏன் விதவ கோலத்துல இருக்கீங்க? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்படின்னா நீங்க என்ன பெத்த அம்மா இல்லையா? வேற ஒரு தாய்க்கு பிறந்தவளானா? கேள்வி மேல் கேள்வி கேட்டாள் உஷா. பெருமூச்சு இறைத்து கல்யாணி தனது தலையை அசைத்தாள். இல்ல உஷா, நீ எனக்கு பிறந்தவதான். ஆனா அவர் மனைவியோட பெயர் கமலான்னு சொன்னாரே. என்னுடைய உண்மையான பேரு கமலாதான். 20 வருஷங்களுக்கு முன்னால அவரை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அப்புறமா அவரை விவாகரத்து செஞ்சுட்டேன். விவாகரத்துக்கு அப்புறம் சட்டபூர்வமா என் பேரை கல்யாணின்னு மாத்திக்கிட்டேன். ஆனா ஆனா அம்மா, பள்ளிக்கூடத்திலையும் காலேஜ்லயும் என்ன அட்மிட் பண்ணும்போது எங்க அப்பாவுடைய பேரு பிரகாஷ்னு தானே கொடுத்திருக்கீங்க? எதிர்கேள்வி கேட்டாள் உஷா. அடித்து கொண்டு போகும் ஆழமான வெள்ளத்தில் மூழ்கிக் கொண்டிருப்பவன் ஒரு சிறு துரும்பு அகப்பட்டால் கூட அதனால் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்ற பைத்தியக்காரத்தனமான ஆசையில் அதனை பற்றி கொள்வது போல உஷா உண்மையை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் இப்படி மீண்டும் கேட்டாள். அவருடைய உண்மையான பேரு பிரகாஷ் தான். நடிகர் ஆனதும் அவர் வச்சுக்கிட்ட பேரு தான் ராஜீவ்குமார். அதை கேட்டு உஷாவின் தலை சுற்றியது. அவளிடம் தனது கடந்த கால வாழ்க்கையை பற்றி அத்தனை விபரமாக எடுத்து கூறிய ராஜீவ் தனது உண்மையான பெயர் பிரகாஷ் என்பதை மட்டும் சொல்ல மறந்துவிட்டாரே. இல்லை, சொல்லி இருந்தால் மட்டும் இந்த பயங்கரமான உண்மையை அவளால் எப்படி யூகித்திருக்க முடியும்? உலகில் 1000 பிரகாஷ்கள் இல்லையா? அம்மா, எனக்கு ஒண்ணுமே விளங்கல. அது உண்மையானா எங்க அப்பா இறந்து போயிட்டதா ஏன் எல்லார்கிட்டையும் சொன்னீங்க? இத்தனை வருஷமா ஏன் விதவியா வேஷம் போட்டீங்க? என்ன பெத்த அப்பா உயிரோட தான் இருக்காருன்னு ஏன் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை? பதில் சொல்லுங்கம்மா எல்லாத்துக்கும். உஷா, நான் உனக்கு பெரிய அநீதி இழைச்சிட்டேம்மா. மன்னிக்க முடியாத குற்றத்தை செஞ்சுட்டேன். அத்தனை வருஷங்களுக்கு முன்னால நான் எடுத்த முடிவுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு விளைவு உண்டாகும்னு என்னால எதிர்பார்க்க முடிஞ்சிருந்தா நான் அப்படி நடந்துகிட்டே இருந்திருக்க மாட்டேன். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கனவுலையும் நினைச்சிருக்கலையே. தனது கடந்த கால வாழ்க்கையை பற்றி விவரிக்க ஆரம்பித்தாள் கல்யாணி. ராஜீவை பிரிந்து கிராமம் திரும்பும் வரை எல்லாமே ஏற்கனவே ராஜீவ் உஷாவிடம் சொல்லியிருந்த அதே விவரங்களைத்தான் கல்யாணி சொன்னாள். அதெல்லாம் முன்பே உஷாவுக்கு தெரிந்த விவரங்கள் தான். ஆனால் அதன் பிறகு விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் விண்ணப்பிக்கும்படி என் வக்கீல் கிட்ட சொன்னேன். கிராமத்துக்கு திரும்பி போன அப்புறம்தான் நான் கர்ப்பமா இருந்தது எனக்கே தெரிய வந்துச்சு. இருந்தாலும் நான் என் முடிவை மாத்திக்க விரும்பல.
எப்படியும் ஆண் வாடையே இல்லாம தனியா வாழணும்னு தீர்மானிச்சேன். விவாகரத்து முடியறதுக்கு இன்னும் 1.5 வருஷம் ஆகும்னு வக்கீல் சொன்னாரு. பரவாயில்ல, நடக்க வேண்டியதை கவனிங்கன்னு நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் பிரகாஷ் என்ன பார்க்க மறுபடி முயற்சி எதுவும் செய்யல. நான் கர்ப்பமா இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சா எங்க மறுபடியும் வந்து என்ன தொந்தரவு செய்வாரோன்னு பயந்தேன். குழந்தை பிறக்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சா விவாகரத்துக்கு சம்மதிக்க மாட்டாருன்னு கூட நான் பயந்தேன். அதனால இந்த விஷயத்தையே பிரகாஷ் கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். தனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கிற உண்மை இன்னி வரைக்கும் அவருக்கு தெரியாது. அப்புறம் நீ பிறந்த. அதுக்கப்புறம் விவாகரத்தும் ஆயிடுச்சு. நான் விடுதலை அடைஞ்சிட்டேன். ஆனா நீ பிறந்ததும் உன்னுடைய முகத்தை பார்த்ததும் நான் உன்னை என் கைகள் எடுத்துக்கிட்ட உடனே நான் நினைச்சிருந்தது எவ்வளவு தவறுன்னு எனக்கே புரிஞ்சுது. உன் மேல எனக்கு ஏற்பட்ட பாசம், அன்பு அது வரைக்கும் வேற யார் மேலேயும் எனக்கு ஏற்பட்டதில்ல. இப்படியும் என்னால ஒருத்தரை நேசிக்க முடியும்னு அப்பதான் நானே உணர்ந்துறேன். நீயே என் உலக ஆகிட்ட. இனி உனக்காகவே வாழணும்னு தீர்மானிச்சேன். அருப்புக்கோட்டையில எனக்கு விவாகரத்தானதை பத்தி யாருகிட்டையும் நான் சொல்லல. இருந்தாலும் நீ பிறந்ததும் தொடர்ந்து கணவரை பிரிஞ்சு நான் வாழ்றத பார்த்து ஊர் ஜனங்க மனசுல பல சந்தேகங்கள் உண்டாயிடுச்சு. பல சந்தேகமான கேள்விகளை கொடைஞ்சு கொடைஞ்சு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுக்கிட்டு உன் கூட நிம்மதியா வாழணும்னு நினைச்சேன். அருப்புக்கோட்டையில் இருந்த வீடு நிலம் எல்லாத்தையும் வித்துட்டு இங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டேன். இந்த வீட்டை கட்டுனேன். இங்க நிலத்தை வாங்கி போட்டேன். இங்க யாருக்குமே எனக்கு தெரியாது உஷா. சம்பந்தப்பட்ட உறவுகளையும் துண்டிச்சுக்க விரும்பினேன். என் பேரை சட்டபூர்வமா கல்யாணின்னு மாத்திக்கிட்டேன். புதுசா வாங்கின சொத்துக்களை அந்த பேருக்கே மாத்திட்டேன். இங்க நான் பூவும் பொட்டுவோடவும் இருந்தா மறுபடியும் சுத்தி இருக்கிறவங்க என்னை பத்தி பல கேள்விகள் கேட்டிருப்பாங்க. இவ கணவன் எங்க? இவ ஏன் குழந்தையோட தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா? இப்படிப்பட்ட கேள்விகளை நிச்சயம் சமாளிக்க வேண்டியிருக்கும். அதனால ஒரே அடியா நான் ஒரு விதவைன்னு சொல்லிக்கிட்டு எந்த கேள்வியும் வர்றதுக்கு இடமே கொடுக்காம செஞ்சுட்டேன். விதவை மாதிரியே பூவும் பொட்டும் இல்லாம வெண்ணிற ஆடைய உடுத்த ஆரம்பிச்சேன். மனசுக்கு இது தவறா ஒன்னும் படல. உன்னை ஆசையா அருமையா வளர்க்கறதுல என் வாழ்க்கைய நான் அர்ப்பணிச்சிட்டேன். அப்புறமா பத்திரிகைகள் மூலமா அவர் தன்னுடைய பேரை ராஜீவ் குமாரா மாத்திக்கிட்டு சினிமா நடிகரா பிரபலம் அடைஞ்சதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பத்தி நான் கவலையே படல. அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இருந்ததா இங்க யாருமே யூகித்து பார்த்திருக்க முடியாது. நான் உன்கிட்ட இருந்தும் உண்மையை மறைச்சிட்டேன். நீ உங்க அப்பாவை பத்தி கேக்குறப்பெல்லாம் இவருதான் உங்க அப்பாங்கிற உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைச்சிட்டேன். எவ்வளவு பெரிய தவற செஞ்சிட்டேன். நீ காலேஜ் படிப்புக்காக மெட்ராஸ் போறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இருக்கல. ஆனா நீ பிடிவாதமா இருந்த அங்க போய் படிக்க. சரி, மெட்ராஸுக்கு போனாலும் கூட உங்க அப்பாவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு எங்க இருக்க போகுதுன்னு நான் நினைச்சேன். ஆனா விதி உங்க 2 பேரையும் இப்படி சேர்த்து வைக்கும்னு நான் எப்படி உஷா எதிர்பார்த்திருக்க முடியும்? தன்வினை தன்னையே சுடுங்கிற மாதிரி நான் செஞ்ச தப்பு இந்த விபரீதத்துக்கு காரணம் ஆயிடுச்சு. உண்மையான குற்றவாளி நான் தான் உஷா. உஷா, என் கண்ணே, என்னை மன்னிச்சிருமா. என்னை மன்னிச்சிரு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். உன்னால என்ன மன்னிக்க முடியுமாமா? கெஞ்சுகின்ற பாவனையோடு கல்யாணி தனது 2 கரங்களையும் நீட்டினாள். மிகவும் தாழ்ந்த குரலில், அம்மா, என்னை தனியே இருக்க விடுங்க ப்ளீஸ் என்றாள் உஷா. உஷா மகள் அருகில் சென்று அவள் தோள் மீது கல்யாணி ஒரு கையை வைக்க போனாள். சடார் என்று சூடுபட்டவள் போல உஷா பின்வாங்கினாள். தன்னை தொடக்கூட அனுமதிக்கவில்லை உஷா. பிளீஸ்மா, என்னை தனியா இருக்க விடுங்க என்றாள் மீண்டும். தோல்வியுற்றவள் போல் சோர்ந்த நடையுடன் கல்யாணி உஷாவின் அறையை விட்டு தனது அறைக்கு சென்றாள். அன்று முழுவதும் உஷாவும் கல்யாணியும் அவரவர் தனி அறைக்குள் உள்ளே தாள் போட்டுக்கொண்டு தனியாகவே இருந்தனர். கல்யாணி தன்னைத்தானே நொந்து கொண்டாள். நான் ரொம்ப கெட்டிக்காரின்னு பெருமைப்பட்டுக்கிட்டேன். ரொம்பவும் புத்திசாலித்தனமா நடந்துகிட்டதா நினைச்சேன். நான் ஒரு பாவி, ஒரு முட்டாள். என் கண்மூடித்தனத்தால, என்னுடைய பிடிவாதத்தினால என்னுடைய உயிருக்குயிரான ஒரே மகளுடைய வாழ்க்கைய நானே பாழாக்கிட்டேனே
ஐயோ! உஷா ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி போயிருந்தாள். ராஜீவ், எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் உங்களை நினைக்கிற போது ராஜீவ்னு தான் நினைக்க வர்றதே தவிர அப்பான்னு என்னால மனசுக்குள்ள கூட உங்களை நினைக்க முடியலையே. ராஜீவ், நமக்குள்ள ஏற்பட்ட பந்தம் அபூர்வமானது. ஆனா தந்தை மகள்ங்கிற உறவின் கைதிகள் ஆயிட்டமே நாம 2 பேரும். நான் ஊருக்கு புறப்படுற போது நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொன்னீங்களே. நம்ம குழந்தை. ஆனா இது பொறக்க முடியாத, பொறக்க கூடாத குழந்தையா போயிடுச்சே. 2 பேருடைய அறை கதவுகளின் மீது தட்டி, சாப்பிட வரீங்களாமா என கேட்டாள் தங்கம். கதவை திறவாமலே இருவரும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டனர். நாள் முழுவதும் இருவரும் அவரவர் அறைகளை விட்டு வெளியே வரவே இல்லை. வழக்கம் போல தங்கம் சமையல் கட்டிலும் பழனியப்பா முன் வராந்தாவிலும் படுத்து உறங்கிவிட்டார்கள். பின் கண் விழித்து பார்த்தால் உஷாவை எங்கேயும் காண. பதறி போய், போங்க எல்லா இடத்திலும் தேடி பாருங்க என்று கதறினாள் கல்யாணி. கடைசியில் வீட்டுக்கு பின்புறத்தில் இருந்த கிணற்றில் உஷாவின் பிணத்தை கண்டுபிடித்தார்கள். உஷாவுக்கு வாக்களித்திருந்தபடி சரியாக குறிப்பிட்ட தேதி ராஜீவ் ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தான். உஷா அவனுக்கு கொடுத்திருந்த கல்யாணி அம்மாளின் விலாசத்தை கண்டுபிடித்து தானே காரை ஓட்டிக்கொண்டு கேட்டுக்குள் நுழைந்தான். வீடு வெறிச்சோடி கிடந்த மாதிரி தோன்றியது அவனுக்கு. காரின் சப்தத்தை கேட்டவுடன் உஷா அவனை வரவேற்க வெளியே ஓடி வருவாள் என்று எதிர்பார்த்திருந்தான். யாருமே வரவில்லை. வீட்டு வாசலில் காரை நிறுத்திவிட்டு இறங்கி உள்ளே சென்றான். வாசற்படியை தாண்டியவுடன் அவன் கண்களை தாக்கிய காட்சி அவனை கதிகலங்க செய்துவிட்டது. அதோ அவனுக்கு எதிரில் உஷாவின் பெரிய பிரேம் போட்ட உருவப்படம் தெரிந்தது. படத்தின் மீது மலர் மாலை. அதற்கு முன்னால் தரையில் ஓர் ஒற்றை அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. விளக்கின் அருகே தரையில் ஒரு நடுத்தர வயது பெண் உட்கார்ந்திருந்தாள். ராஜீவின் கால்நடை ஓசையை கேட்டவுடன் கல்யாணி குனிந்திருந்த தனது தலையை நிமிர்த்தி யார் வந்திருக்கிறார்கள் என பார்த்தாள். ராஜீவும் கல்யாணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட மறுகணமே ஒருவரை ஒருவர் உடனே அடையாளம் கண்டு கொண்டு. ஒரு நிமிஷம் ராஜீவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கமலா, நீயா? நீ எப்படி இங்க? ஒரு கையால் கல்யாணி உஷாவின் படத்தை காண்பித்தாள். நான் அவளுடைய அம்மா. ராஜீவ் திகைத்து போனான். என்ன, அவளுடைய அம்மாவா? அப்படின்னா உஷா உங்க மகதான். உங்க மகளா இருந்தான்னு சொல்லணும். இப்ப அவ இல்லையே, செத்து போயிட்டா, தற்கொலை பண்ணிக்கிட்டா, கிணத்துல குதிச்சிட்டா. நான் சொல்லிதான் நீங்க காரணத்தை தெரிஞ்சுக்கணுமா என்ன? ஜீவன் இல்லாத வறண்டு போன குரலில் ஏதோ பாடத்தை ஒப்பிப்பது போல பேசினாள் கல்யாணி. ராஜீவ் அதிர்ந்து போனான். அப்படியே மலைப்பில் சில நிமிஷங்கள் மௌனமாக அவளையே வெறித்து பார்த்தான். பேசும் வலிமையை மீண்டும் பெற சிறிது நேரம் ஆயிற்று. ஆனா ஆனா நமக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாவே எனக்கு தெரியாதே. அப்படின்னா என்னை விட்டு பிரியற போதே நீ கர்ப்பமா இருந்திருக்கணும். இத பத்தி ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? தாழ முடியாத ஆத்திரத்தினால், துக்கத்தினால், அதிர்ச்சியினால் அவன் உடல் முழுவதுமே துடித்து நடுங்கிக் கொண்டிருந்தது. திடீரென்று மின்சாரம் பாய்ந்தது போல கல்யாணி உயிர் பெற்றாள். வெறுப்பால் கனல் கக்கும் கண்கள் பளிச்சிட சடார் என்று எழுந்து நின்றாள். உங்கள மாதிரி ஒரு அப்பா இல்லாம இருக்கிறதே அவளுக்கு நல்லதுன்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் யூகிச்சது கடைசியில சரின்னு நிரூபணம் ஆயிட்டதா இல்லையா? நீங்க நினைச்சிருந்தா வேற 1000 பெண்கள் உங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க. ஆனா ஆனா அழுக்கு படிஞ்ச காமவெறி பிடிச்ச உங்க கைகள்ல இருந்து உங்க சொந்த மகளை கூட தப்ப விடல இல்ல? அவளை கூட உங்களால விட்டு வைக்க முடியல இல்ல? ஏய், வாய மூடு பாவி! தனக்கு ஏற்பட்ட முழு ஆவேசத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் உரக்க கத்தினான் ராஜீவ் கல்யாணி சொன்னதை கேட்டு. அடி நாசக்காரி, பாதகி, பேசாத. பேச உனக்கு என்னடி உரிமை இருக்கு? உஷா மேல நான் வச்சிருந்த அன்ப உன்னுடைய அசிங்கம் பிடிச்ச நாவால களங்கப்படுத்த பார்க்காத. இந்த உலகத்துல நான் யாரையாவது உண்மையா ஆத்மார்த்தமா நேசிச்சேன்னா அது உஷாவை மட்டும்தான். இந்த விபரீதத்துக்கெல்லாம் யாரடி காரணம்? யோசிச்சு பாரு. உஷா சாக காரணம் யாரு? நீதான். நீ மட்டும்தான். நீ ஒரு கொலகாரி. யோசிச்சு பாருடி. பழசையெல்லாம் நினைச்சு பாரு. எத்தனை தடவை
திரும்பி வான்னு உன்னை கெஞ்சி கேட்டேன். உன்னுடைய முகத்தை கூட எனக்கு காட்ட மறுத்துட்டியே. அப்பவாவது நீ கர்ப்பமா இருந்த விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்தி இருந்தா இப்படியெல்லாம் இன்னைக்கு நடந்திருக்குமா விபரீதமா? நீ கர்ப்பமா இருந்தேன்னு தெரிஞ்சு கூட விவாகரத்துக்கு விண்ணப்பம் செஞ்சியே. என்ன நெஞ்செழுத்தண்டி உனக்கு? நான் ஒரு தகப்பனாக போறேங்கிற உண்மைய என்கிட்ட இருந்து மறைக்க உனக்கு என்ன உரிமை இருந்தது? அந்த உண்மை மட்டும் அப்போ எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் டிவோர்ஸுக்கு சம்மதிச்சு இருக்க மாட்டேனே. குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சு அதுக்காக உன்னுடைய தலைமுடிய பிடிச்சாவது தர தரன்னு உன்னை திரும்ப என் வீட்டுக்கு இழுத்துட்டு வந்திருப்பனே. அப்படி செய்வேன்னு பயந்து அதனால தானே விஷயத்தை என்கிட்ட இருந்து நீ மறைச்ச. அடி சுயநலக்காரி பேயே, நீ ஒரு பொண்ணா? எனக்கு ஒரு குழந்தை இருக்காங்கிற விஷயத்தையே எனக்கு தெரியப்படுத்தாம இருக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அப்படி செய்ய உனக்கு என்ன உரிமை இருந்தது? ஏன் அவ உனக்கே சொந்தமா? எனக்கு மட்டும் சொந்தம் இல்லையா? சரி, அப்புறமா நீ எங்க இருந்தேன்னு எனக்கு தான் தெரியல. ஆனா நடிகனா பிரபலமானதும் நிச்சயமா நீ என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பியே. நான் எங்க இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அப்பவாவது என்கிட்ட உண்மையை சொன்னியா? நான் தான் அவளுடைய அப்பாங்கிற உண்மைய உஷா கிட்டையும் நீ சொன்னியா என்ன? இல்லையே. இந்த கொடுமைக்கெல்லாம் யாருடைய காரணம்? பதில் சொல்லுடி நாசக்காரி. தன்னுடைய அப்பா இறந்து போயிட்டதா நம்பிக்கிட்டு இருந்த உஷாவா? எனக்கு ஒரு மகள் இருக்காங்கிற விவரமே தெரியாத நானா? யாரு செஞ்ச தப்பு? இல்லவே இல்ல. இத்தனைக்கும் காரணம் நீதான், நீயேதான். உன்னை தவிர வேற யாரும் இதுக்கு பொறுப்பில்ல. குற்றவாளி நீ மட்டும்தான். உன்னுடைய அர்த்தமற்ற பிடிவாதம் எவ்வளவு பெரிய விபரீதத்துக்கு வழிவகுத்துருச்சு பாத்தியா? இப்போ உனக்கு திருப்தி தானே? என்னுடைய வாழ்க்கைய எப்பவோ பாழாக்கி உன்னுடைய வாழ்க்கையையும் நீயே பாழாக்கிட்ட. அதெல்லாம் போதாதுன்னு பொக்கிஷமா இருந்த நம்ம உஷாவுனுடைய பூத்து குலுங்க வேண்டிய வாழ்க்கைய அடியோட பாழடிச்சிட்டியடி. நீ செஞ்ச இந்த பாவத்துக்கு கடவுள் கூட உன்னை மன்னிக்க மாட்டாரு. சாதிச்ச மக சாதனைய நினைச்சு நினைச்சு ஆனந்தப்படு, திருப்தி பட்டுக்கோ. நரகத்துல கூட உனக்கு இடம் கிடைக்காதுடி ராட்சச பேயே. அத்துடன் திரும்பி கூட பார்க்காமல் ராஜீவ் அங்கிருந்து புறப்பட்டு போய்விட்டான். கார் புறப்பட்டு போகும் சத்தம் கேட்டது கல்யாணிக்கு. அப்படியே சுருண்டு கல்யாணி தரையில் விழுந்தாள். அவள் கண்கள் வெறுமையாக எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. 2 நாட்கள் கழித்து எல்லா முக்கிய தினசரிகளிலும் திகைப்பூட்டும் செய்தி ஒன்று பிரசுரமாகியது. பிரபல திரைப்பட நடிகர் ராஜீவ் குமார் தற்கொலை, படுக்கை அறையில் செத்து கிடந்தார். நேற்று முன்தினம் அவர் திருச்சிக்கு பயணமானார். அன்று இரவே சென்னை திரும்பி விட்டார். திரும்பி வந்தது முதல் சோகமாக காணப்பட்டார் என்று கூறுகிறார் அவருடைய காரியதரிசி திரு சுரேஷ். அன்று இரவே தனது வக்கீல் திரு என் ரங்கராஜனை வரவழைத்து ராஜீவ் குமார் புதிய உயில் ஒன்றை உடனடியாக தயாரிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினாராம். அப்பொழுதே புதிய உயில் தயாரிக்கப்பட்டு சாட்சி கையெழுத்தும் போடப்பட்டது. உயிலின்படி ராஜீவ் குமார் தனக்கு சொந்தமாய் இருந்த தொழிற்சாலைகளை அந்த தொழிற்சாலைகளின் ஊழியர்களுக்கே எழுதி வைத்திருக்கிறார். சென்னை அருகே உள்ள ஒரு தோட்டத்தை அதனை காவல் காக்கும் தோட்டக்காரர் கிருஷ்ணன் பேருக்கு எழுதி வைத்திருக்கிறார். காரியதரிசி சுரேஷுக்கு ரூபாய் 5 லட்சம், வீட்டில் உத்தியோகம் செய்து வந்த வேலையாட்களுக்கு தலா 1 லட்சம் வழங்கப்பட வேண்டும் என்றும் உயிலில் குறிப்பிட்டுள்ளார். மற்றபடி சென்னையில் ராஜீவ்குமார் வசித்து வந்த பெரிய வீடு, அவருக்கு இருந்த மற்ற ஏராளமான சொத்துக்கள் அனைத்தும் மாநில அரசாங்கம் மேற்கொண்டு தர்ம காரியங்களுக்கும் பொது நலனுக்கும் அவை பயன்படுத்தப்பட வேண்டும். இதுவே தனது இறுதி வேண்டுகோள் என்று ராஜீவ்குமார் உயிலில் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று பிற்பகல் 12 மணி ஆகியும் ராஜீவ்குமார் எழுந்திருக்கவில்லை. அவர் அறைக்கதவை தட்டிய போது பதில் எதுவும் வரவில்லை. மனதில் சந்தேகம் உண்டாகவே காரியதரிசி சுரேஷும் வீட்டு வேலையாட்களும் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது ராஜீவ்குமார் படுக்கையில் செத்து கிடந்தார். சுரேஷ் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். ராஜீவ்குமாரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அளவுக்கு மீறி தூக்க மாத்திரைகளை உட்கொண்டதால் ஏற்பட்ட மரணம் இது. சந்தேகமின்றி இது தற்கொலைதான் என்று போலீசார் கூறுகின்றனர். புகழின் உச்சியில் நிலைத்திருந்து வேறு எந்த தமிழ் நடிகரும் இதுவரை பெறாத வெற்றியும் புகழும் செல்வாக்கும் செல்வமும் ஒருங்கே பெற்றிருந்த ராஜீவ்குமார் திடீரென்று தற்கொலை செய்து கொள்ள காரணம் என்ன? இதுவே புரியாத புதிராக இருக்கிறது. காரியதரிசி சுரேஷும்
இதர வேலைக்காரர்களும் எவ்வளவுதான் விசாரித்தும் தங்களுக்கு ஒன்றும் தெரியாதென்றே கூறுகின்றனர். இதுதான் விரிவான செய்தி. 2 வாரங்கள் கழித்து சென்னையில் கீழ்ப்பாக்கம் மனநோய் மருத்துவமனைக்கு முன் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. வெள்ளை சீருடை அணிந்திருந்த உதவியாளர்கள் முதலில் இறங்கினார்கள். ஒரு நடுத்தர வயது பெண்மணியை இறக்கிவிட்டார்கள். இரு பக்கமும் கைத்தாங்களாக உதவியாளர்கள் பற்றிக்கொள்ள அவள் ஆஸ்பத்திரிக்குள் நடத்தி செல்லப்பட்டாள். வாசலில் ஒரு கணம் அவள் நின்றாள். ஒரே முறை திரும்பி பார்த்தாள். இறுதி முறையாக கல்யாணி திரும்பி வெளி உலகத்தை பார்வையிட்டாள். அவள் கண்கள் அப்படியே வெறுமையாக, வெறித்து, உயிரற்றவையாக ஒன்றும் புரியாமல் விழித்தன. வலுக்கட்டாயமாக கல்யாணியை உள்ளே கொண்டு சென்றனர். கதவுகள் அவளுக்கு பின்னால் இழுத்து மூடப்பட்டன. உலகம் வெளியே தள்ளி பூட்டப்பட்டது. அவள் மனம் உள்ளே தள்ளி பூட்டப்பட்டிருந்தது. தாழ முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத நினைவுகளின் சுமையை தாங்க மாட்டாது கல்யாணியின் மனம் பயங்கரமான யதார்த்தத்திலிருந்து விடுதலையை நாடி தப்பித்து எங்கோ பறந்து சென்று விட்டது. உறவின் கைதிகள் நாவல் முற்றும். இந்த நாவல் கல்கி வார இதழ்ல 1980 வெளியான ஒரு தொடர்கதை. கிளைமாக்ஸ் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான். ராஜீவ் விரும்பின, அவளோட தொடர்பு வச்சுக்கிட்ட உஷா ராஜீவுக்கு மகளாகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியான திருப்பம். அதை ஜீரணிக்கிறது இப்ப கூட கஷ்டமா இருக்கு. அப்போ அந்த காலத்திலேயே இவங்க கதை எழுதின 1980ஸ்லயே இது மாதிரியான உறவு சீர்கேடுகள், கலாச்சார சீர்கேடுகள்லாம் இருந்திருக்குமோ? அதனால தானே இப்படி எல்லாம் எழுதியிருக்க முடியுது. இன்னைக்கு நினைச்சா கூட அது என்ன இப்படி ஒரு உறவு முறை ஏற்பட்டிருக்குமா, இதனால் இப்படி ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் நடந்திருக்குமா அப்படிங்கிறது நினைக்கிறப்போ அது கஷ்டமாவும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணவே முடியாத மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த தொடர்கதை வந்தப்போ கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமாகவும் அல்லது ஒரு விமர்சனத்துக்குரியதாகவும் கண்டிப்பா இருந்திருக்கணும். அப்போ படிச்சவங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த கதையை கேட்டு இன்னொரு நாவல்ல சந்திக்கலாம். நன்றி.